வெல்கம் டு Autocad tutorial. Insert tool field அப்படின்ற ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபீல்டு அப்படின்னா ஒன்றும் இல்லை, சம் டீடைல்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த டிராயிங்கோட ஃபைல் நேம் வந்து நான் வந்து அட்டாச் பண்ண போகிறேன் அப்படின்னா, அதை சர்ச் பண்ணிவிட்டு டைப் பண்ணிட்டுலாம் இருக்க தேவையில்ல. டேரெக்டாக இந்த ஃபீல்டில் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அட்டாச் பண்ணிடும். இப்போ எக்ஸாம்பிள் டேட் வந்து நான் வந்து ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, போய்ட்டு சர்ச் பண்ணிவிட்டு என்ன டேட்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் போய்ட்டு டைப் பண்ணலாம் தேவையில்ல. இதில் டேட்னு கொடுத்துட்டு என்ன ஃபார்மேட்னு கொடுத்தோம்னா அதே வந்து அட்டாச் ஆகிடும். ஓகே, ஃபீல்டு கமெண்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, கமெண்டில் FIELDன்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுக்கலாம். ஆர் இன்சர்ட் டூலில் போய்ட்டு ஃபீல்டுன்னு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு எம்டெக்ஸ்ட்டாக நமக்கு வந்து கிரியேட் ஆகும். எக்ஸாம்பிள் இப்போ ஃபைல் நேம் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணுவோம். ஃபீல்டுன்னு கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. ஸோ இதில் போய்ட்டு ஃபீல்டு கேட்டகரியில் போய்ட்டு டாக்குமெண்ட்னு கொடுத்துருங்க. இப்போ போய்ட்டு ஃபைல் நேம் அப்படின்ட்டு கொடுத்துருங்க. ஸோ ஃபைல் நேம்னு கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து நமக்கு வந்து ஷோ ஆகிடும். இப்போ வந்து பாத் ப்ளஸ் ஃபைல் நேம்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து பாத்தும் இருக்குது, ஃபைல் நேமும் இருக்குது. அது என்ன லொக்கேஷனில் இருக்கோ அதுவும் நமக்கு வந்து ஆட் ஆகும். இல்லை ஒன்லி ஃபைல் நேம் மட்டும் வேணும் அப்படின்னும் போது ஃபைல் நேம் ஒன்லி அப்படின்ட்டு கொடுத்துடலாம். இல்லை பாத் மட்டும் லொக்கேஷன் மட்டும் வேணும் அப்படின்னும் போது பாத் ஒன்லி அப்படின்ட்டு கொடுத்துடலாம். ஸோ நமக்கு என்ன தேவையோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்மால் லெட்டரா கேபிட்டல் லெட்டரான்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா நமக்கு வந்து அட்டாச் ஆகிடும். சேம் ஃபைல் நேம் மாதிரியே ஃபைல் சைஸோ இல்லை லாஸ்ட்டாக யார் சேவ் பண்ணாங்களோ, அதாவது லாகின் ஐடி வந்து இங்கே வந்துடும். ஸோ அந்த மாதிரி என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபைல் நேம் அட்டாச் பண்ண போகிறோம். ஃபைல் நேம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு எந்த இடத்துல வேணுமோ அங்கே வச்சுட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட்டாக வந்து கிரியேட் ஆகிடும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண முடியுது. இப்போ எக்ஸாம்பிள் இமேஜுக்கு நடுவில் நான் எதனா டெக்ஸ்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா பண்ண முடியாது. இது வந்து நார்மல் ஒரு ஃபீல்டாக இருக்கும். இது ஒரிஜினல் டெக்ஸ்ட்டாக நமக்கு வந்து கிரியேட் ஆகணும் அப்படின்னும் போது எடிட்டில் போயிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் ஃபீல்டு டு டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டோம்னா இப்போ நார்மல் டெக்ஸ்ட் ஆகிடும். இப்போ போய்ட்டு நமக்கு தேவையான டெக்ஸ்ட் வந்து இன்பிட்வீனில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபீல்டு வந்து டேரெக்டாக கொடுத்துட்டு புதுசாக ஒரு டெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணோம். இப்போ நான் ஆல்ரெடி இருக்கிற டெக்ஸ்ட்டில் வந்து ஃபீல்டு ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். டெக்ஸ்ட் எடிட்டரில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் ஃபீல்டு அப்படின்ட்டு கொடுக்கணும். டேரெக்டாக இன்சர்ட் ஃபீல்டுன்னு கொடுத்ததும் சேம் டயலாக் பாக்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ இப்போ போய்ட்டு நமக்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபைல் சைஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ 50.28 அப்படின்ட்டு நமக்கு வந்து வந்துடும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் டேட் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னும் போது ஸோ எடிட்டரில் போய்ட்டு சேம் ப்ரொசீஜர் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் ஃபீல்டில் போய்ட்டு ஸோ நம்ம வந்து டேட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபீல்டு கேட்டகரியில் போய்ட்டு டேட் அண்ட் டைம்னு கொடுத்துருங்க. என்ன ஃபார்மேட் வேணுமோ அதை வந்து கொடுத்துருங்க. டைம் வேணும்னா அதை வந்து கொடுத்துக்கலாம். இல்லை ஒன்லி டேட் மட்டும் என்ன ஃபார்மேட்டோ அதை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ October 4, 2018 கொடுத்துட்றோம். ஓகேன்னு கொடுத்தோம்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு ஃபீல்டை வந்து அட்டாச் ஆகிடும். ஸோ இது அகைன் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டாக வேணும் அப்படின்னும் போது, அதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் ஃபீல்டு டு டெக்ஸ்ட்னு கொடுத்தோம்னா நார்மல் டெக்ஸ்ட்டாக நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, இந்த ஃபீல்டு ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஃபார்முலாவை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இங்கே சம் என்ற இடத்துல வந்து நான் வந்து ஸோ இந்த செல்லிருந்து இந்த செல்லு வரைக்கும் இருக்கிற டோட்டல் கவுண்ட் வந்து நான் வந்து இங்கே வந்து போட போகிறேன். ஸோ இதில் வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் ஃபீல்டு கொடுத்துட்டு ஸோ இதில் போய்ட்டு ஆப்ஜெக்ட் சொல்ல போய்ட்டு ஃபார்முலாவை கிளிக் பண்ணிவிட்டு சம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபார்முலா வந்து இங்கே வந்து ஆட் ஆகிடும். இப்போ வந்து எந்த செல்லேருந்து எந்த செல் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோமோ, அதாவது ஆட் பண்ண போகிறோமோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தோம் அப்படின்னா டோட்டல் கவுண்ட் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து கிடைச்சிடும். ஸோ இது வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் பண்ண தேவையில்லை. இப்போ ஒன்றுத்துக்கு பண்ணிட்டாலே போதும். இதை காப்பி பண்ணோம் அப்படின்னா ஃபார்முலா தான் காப்பி ஆகும். அதுக்கேற்ற இங்கே இருக்கிற டேட்டாஸ்க்கு ஏற்ற வேல்யூஸ் வந்து இங்கே டோட்டல் கவுண்ட்டாக நமக்கு வந்து வந்துடும். ஸோ இங்கே இருந்த ஃபார்முலா வந்து இங்கேயும் நமக்கு வந்து காப்பி ஆகிடும், நார்மல் எக்ஸல் மாதிரி. சேம் ஆவரேஜ் ஃபார்முலா வேணும் அப்படின்னும் போது சேம் ப்ரொசீஜர் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் ஃபீல்டில் போய்ட்டு ஸோ இப்போ போய்ட்டு ஆவரேஜ்னு கொடுத்துட்டு எந்த செல்லேருந்து எந்த செல் வரைக்கும் ஸோ இப்போ ஓகேன்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஆவரேஜ் வந்துடும். ஸோ கீழே இருக்கிற செல்லுக்கு வேணும்னும் போது ட்ராக் பண்ணோம்னா க்ரியேட் ஆகிடும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டைல் நேம் வந்து நான் வந்து ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் ஃபீல்டில் போய்ட்டு ஸோ இதில் வந்து நேம்டு ஆப்ஜெக்ட்னு இருக்குது. ஸோ இதில் என்ன ஸ்டைல் வேணுமோ அதை வந்து கொடுத்துக்கலாம். டிம் ஸ்டைல் ஆட் பண்ண போகிறோமா அது கொடுத்துக்கலாம், இல்லை லேயர் கொடுக்க போகிறோமா அது கொடுத்துக்கலாம். நான் வந்து டேபிள் ஸ்டைலில் இருக்கிற இந்த மார்க் ஷீட் அப்படின்ற ஸ்டைலில் வந்து நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து கேபிட்டல் லெட்டரில் வேணுமா ஸ்மால் லெட்டரில் வேணுமான்றது கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்தோம்னா இங்கே வந்து நமக்கு வந்து அட்டாச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபீல்டு கேட்டகரியில் சேஞ்ச் பண்ணிவிட்டு. ஸோ எக்ஸாம்பிள் பிளாட்னு கொடுத்தோம்னா பேப்பர் சைஸ் என்ன, பிளாட் டேட் என்ன, ஸோ அந்த மாதிரி லாகின் ஐடி என்ன, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு ஃபார்முலாவாக வந்துடும், அதாவது ஒரு கோடு மாதிரி வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து டேட்டுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த டேட்டுக்கு வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு அப்படின்ற மாதிரி. இந்த கோடு வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிட்டோம் அப்படின்னா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிச்சு மனப்பாடமாக தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா
நீங்கள் வந்து ஃபீல்டு டயலாக் பாக்ஸுக்கு வர தேவையில்லை. டேரெக்டாக இந்த டெக்ஸ்ட் மட்டும் டைப் பண்ணாலே போதும் வந்துடும். நான் வந்து காப்பி பண்ணிடுறேன். ஸோ இப்போ கேன்சல் கொடுத்துட்டு எந்த இடத்துல வேணுமோ அங்கே போயிட்டு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா டேட் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு நான் வந்து இப்போ பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா டேட் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகிடும். நம்ம வந்து அந்த கோடு தான் நம்ம வந்து காப்பி பண்ணோம். ஸோ நமக்கு வந்து டேட் வந்துடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கோடு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் டேட்டுக்கு வந்து இந்த கோடு இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் ஃபைல் நேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும். ஃபைல் நேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்கும். இது உங்களுக்கு தெரிஞ்சு இல்லைனா நீங்கள் தனியாக காப்பி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு டைமும் ஃபீல்டுக்கு வர தேவையில்லை. டேரெக்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் நமக்கு வந்து ஆட் ஆகும். நம்ம பிளாக் இன்சர்ட் பண்ணும்போது கூட இந்த ஃபீல்டு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பிளாக் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ டைட்டில் பிளாக்னு ஒரு பிளாக் இருக்குது. ஸோ இங்கே கொடுத்தது நமக்கு வந்து ஆட்ரிபியூட்ஸ் கேட்கும். ஆட்ரிபியூட்ஸ் பற்றி டுட்டோரியல் 18ல் பார்த்துருப்போம். ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டட் டேட்னு இருக்குது. ஸோ இன்றைக்கி டேட் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் ஃபீல்டில் போனோம் அப்படின்னா அதை டயலாக் பாக்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் சேம் ப்ரொசீஜர் டேட் அண்ட் டைமில் போய்ட்டு என்ன ஃபார்மேட் வேணுமோ அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா அது வந்து நமக்கு வந்து இங்கே வந்து ஆட் ஆகிடும். ஸோ அடுத்து ஃபைல் நேம் வேணுன்னும் போது சேம் ப்ரொசீஜர் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் ஃபீல்டில் போய்ட்டு டாக்குமெண்ட்னு கொடுத்துட்டு ஃபைல் நேம்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா ஃபைல் நேம் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து அட்டாச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பிளாக்லேயும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். Okay, thank you for watching.